மற்றும் ஒரு அண்மை செய்தி. நவம்பர் 1 முதல் படப்பிடிப்புகளை நிறுத்துவது என்றும் தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 16 முதல் புதிய திரைப்படங்களுக்கு பூஜை போடுவதில்லை என தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமானது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவினை எடுத்திருக்கிறது. அந்த முடிவு என்பது புதிய திரைப்படங்களுக்கான பூஜைகளை நிறுத்துவது மற்றும் அதே போல நவம்பர் மாதம் முதல் எந்த விதமான திரைப்படங்களின் படப்பிடிப்பையும் நடத்துவதில்லை என்றும் அவர் முடிவெடுத்திருக்கின்றார். இதற்கு காரணம் தமிழ் சினிமா மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதாவது நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் அபரிதமான சம்பள ஏற்றம் என்பது ஒரு பக்கம் இருந்து வந்தாலும், அதே சமயம் திரைப்படங்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணமானதும் அதிகரித்துக் கொண்டே போவதன் காரணமாக இந்த தயாரிப்பாளர்களின் நலனை முன்னிட்டு தயாரிப்பாளர் சங்கமானது இந்த முடிவினை எடுத்திருக்கிறது. இதற்காக தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய சங்கங்களுடன் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய அந்த கூட்டத்தின் முடிவில் தான் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தின்படி வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு எந்த புதிய திரைப்படங்களுக்கும் பூஜை போடுவதில்லை என்றும், தற்போது படப்பிடிப்பில் என்னென்ன திரைப்படங்கள் இருக்கின்றன என்பது குறித்த பட்டியலை அந்தந்த தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றும், அதே சமயம் இந்த தற்போது படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய படங்களை அக்டோபர் மாதத்திற்குள் முடித்துவிட வேண்டும், அதன் படப்பிடிப்புகளை முடித்துவிட வேண்டும் என்றும், நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளமானது மறுசீரமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த படப்பிடிப்புகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு சட்ட நிறுத்தத்திற்குள் தற்போது தமிழ் தயாரிப்பாளர் சங்கமானது சென்றிருக்கின்றது. அதன்படி தமிழ் சினிமாவில் திரைப்பட ஷூட்டிங் நடைபெறாது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஏனென்றால் இது ஒரு பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதற்காக தயாரிப்பாளர்கள் இவ்வளவு பெரிய ஒரு முடிவினை எடுத்திருக்கிறார்கள் என்றால், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதும், திரைப்படங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கும் நடிகர்கள் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு முடிவினை ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமானது எடுக்க முற்பட்டது. ஆனால் அது சில காரணங்களின் காரணமாக தடைப்பட்டதனால் தற்போது இந்த ஷூட்டிங் நிறுத்தம் என்ற ஒரு செயலுக்குள் நடவடிக்கையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமானது எடுத்திருக்கின்றது. இது எப்படி முடியும் என்பது தெரியவில்லை என்றாலும், முதலில் ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டு இது அனைத்திற்கும் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த சம்பள மறுசீரமைப்புக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே மீண்டும் ஷூட்டிங் தொடங்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி தற்போது தயாரிப்பாளர் சங்கமானது சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.